KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 18வது மேட்ச். இந்த மேட்ச்சில் எங்கே நடக்குது அப்படின்னா 5/4/2024 அன்றைக்கி இரவு 7:30க்கு ஹைதராபாத்தில் நடக்குது. சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் நடக்குது. இப்போ சிஎஸ்கேயில் ஆர் கெய்க்வாட் கேப்டனாகவும் எஸ்ஆர்ஹெச்சில் பி கம்மின்ஸ் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க. லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் சொல்ல போகிறேன். அதாவது எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எம் அகர்வால், டி ஹெட், ஏ சர்மா, ஏ மார்க்ரம், ஹெச் கிளாசன், எஸ் அகமத், ஏ சமாத், டபிள்யூ சுந்தர், பி கம்மின்ஸ், பி குமார், எம் மார்க்கண்டே, ஜே உனட்கட் இவங்களாம் விளாண்டுருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஆர் கெய்க்வாட், ஆர் ரவீந்திரா, ஏ ரஹானே, டி மிட்சல், எஸ் துபே, எஸ் ரிஸ்வி, ஆர் ஜடேஜா, எம்எஸ் தோனி, டி சஹார், டி டெஸ்பாண்டே, எம் பதிரானா இவங்களாம் விளாண்டுருக்காங்க. எம் ரஹ்மான் இந்த மேட்ச்சில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் யார் புதுசாக வரப்போகிறான்னு தெரில. இப்போ நான் சொன்ன மாதிரியே 1ஆந்தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறையா பிளேயர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரல் 1ஆந்தேதிலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய நம்ம பழைய லிஸ்ட்டை படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் 13 பேர் எடுத்தாலும் அதில் 5 பேருக்கு நெருக்கி ப்ளே பண்ணாமல் போயிடுறாங்க. அது ஒரு பின்னடைவு தான் நமக்கு. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராகவும் மாற்றி விட்றாங்க. அப்படி ஒரு சிக்கல்லாம் இருக்குது. பார்ப்போம். இந்த ஒரு மேட்ச்சை நான் பதிவு பண்ணுறேன். இன்னும் ஒரு 20 மேட்ச் வரைக்கும் பதிவு பண்ணுறேன். நிறையா பிளேயர்ஸ் அதாவது லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸ் மறுபடியும் விளையாடல, அதாவது ரொம்ப சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோ போடுற ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா அப்புறம் வீடியோ போட்டும் பிரயோசனம் இல்லாமல் மாதிரி போயிடும். இன்னும் 2 மேட்ச்சு சாட்டர்டே சண்டே அதோட 20 மேட்ச்சு கம்ப்ளீட் ஆகிரும். அது என்னென்னு பார்ப்போம். ரொம்ப சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அது வீடியோ போடுறது அது பலன் இல்லாமல் போயிடுது. அதுபோக நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். சில பேர் கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. அதாவது கரெக்டாக 11 பேர் மட்டும் சொல்லுங்கள், அதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நிறையா பேர் அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா நிறையா சேனல் இருக்குது. நீங்கள் போய் டீமாக செட் பண்ணிலாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி போய் பார்க்கலாம். இன்னொன்று நான் பிளேயர்ஸ் சொன்னேன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேயர்ஸை பூரா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் என்னென்ன பிளேயர்ஸ், செகண்ட் பேட்டிங் பண்ணால் என்னென்ன பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கமெண்டில் போட்டிங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு தவறான முடிவுதான் போவாங்க. ஏன்னா வீடியோக்குள்ளே உள்ளே கேட்டால் தான் என்னங்கிறது தெரியும். இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு 3 பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க. இடையில வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் தாராளமாக போய் யூடியூப் சேனல் தொடங்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. நான் வந்த உடனே பிளாக் தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மட்டும் 3 பேர் பிளாக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோ கேட்க முடியலை அப்படின்னா வீடியோ பார்க்குறதே வேஸ்ட் அப்படி மாதிரி எடுத்துக்கிறங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் யார் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன தகவல் தான் மறுபடியும் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் போலி அக்கௌண்ட்டு, ஃபேக் அக்கௌண்ட்டு நிறையா வந்துருச்சு. ஒரு 3-4 அக்கௌண்ட்டு என்னுடைய டெலகிராம்லேயே இருக்குது. அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் பணம் கட்டி ஏமாறாதீங்க. இது இலவச பதிவு தான். டெலகிராமில் நான் சொன்னாலும் இலவசமாக தான் சொல்லுவேன். அதை நல்லா மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறங்க. இதை எல்லா வீடியோலையும் சொல்ல மாட்டேன், ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டி ஹெட் அவர் வந்தால் நல்லா விளாடுவார். இல்லைன்னா பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எம் ஆர்வால் எடுக்கலை அப்படின்னு கேட்காதீங்க. நான் எடுக்கலை, ஆனால் நீங்கள் வேணால் எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஏ மார்க்ரம், எஸ் அகமத், டபிள்யூ சுந்தர், பி கம்மின்ஸ், பி குமார், எம் மார்க்கண்டே, ஜே உனட்கட் இவங்கெல்லாம் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஏ ரஹானே, டி மிட்சல், எஸ் துபே, எஸ் ரிஸ்வி, எம்எஸ் தோனி இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பண்ணா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக போகும். அதாவது எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுற மாதிரி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணுற மாதிரி போகும். கடைசியில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடும். இது மேட்ச் க்ளோஸாக போகும். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். ஆனால் வின் பண்ணக்கூடிய டீம் எஸ்ஆர்ஹெச் அப்படி எடுத்துக்கிறங்க. இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ண யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஆர் கெய்க்வாட் அவர் எடுத்துக்கலாம். ஏ ரஹானே, டி மிட்சல், எஸ் ரிஸ்வி, ஆர் ஜடேஜா, அதுக்கப்புறம் டி சஹார், டி டெஸ்பாண்டே, எம் பதிரானா இவங்களை எடுத்துக்கலாம். இதில் எஸ்ஆர்ஹெச் சைடு எம் அகர்வால், டி ஹெட், அதுக்கப்புறம் டபிள்யூ சுந்தர், பி குமார் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேட்ச் எப்படி போகும்னா
சிஎஸ்கே வின் பண்ணிடும். விக்கெட்டு 1 இல்லை 2 விழுகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் நின்று நல்ல ஸ்கோரு அடிச்சிருவாங்க. அப்படி தான் இருக்குது. இதில் சுருக்கமாக சொல்லணும் என்னென்னா, எந்த அணி வின் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களோ, அதாவது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ்ஆர்ஹெச்சில் 7 அல்லது 8 பிளேயர்ஸ் நல்ல பாயிண்ட் எடுப்பாங்க. சிஎஸ்கேயில் 4 அல்லது 3 பேர் போட்டுக்கிறோங்க. அதே மாதிரி சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 7, 8 பிளேயர்ஸ் அல்லது போட்டுட்டு எஸ்ஆர்ஹெச்சில் 3 பிளேயர் போட்டுக்குங்க. 11 பேருக்கு சொல்கிறேன். இப்போ எந்த அணி வின் பண்ணுதோ அந்த அணியில் அதிகமாக போட்டுக்கிறோங்க பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டடு யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கிறோங்க. அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தோனி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடைசியில் ஒரு ஓவர் அல்லது ஒரு 4 பால் இல்லை 2 பாலுக்காவது வந்துட்டுனாலும் போயிடுவார். அப்படி தான் இருக்கும் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தோனி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்தளவுக்கு போகாத மேட்ச்சு. அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார்னா, எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டி ஹெட் அவர் வந்தால், அதாவது வந்த உடனே அவுட் ஆகலை அப்படின்னா நின்றுக்குருவார். அது ஒரு டவுட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க அவரை. அதுக்கப்புறம் டபிள்யூ சுந்தர், பி குமார், இங்கிட்டு சிஎஸ்கே சைடு ஏ ரஹானே, டி மிட்சல், எஸ் ரிஸ்வி, இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 6 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 6 பேரில் டி ஹெட் அவரை மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுனால விட்டுருக்கேன். நீங்கள் வேணால் எடுத்துக்கிறங்க. இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நட்சத்திரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சந்திரன் ராகுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அந்த ராகு லக்னத்துக்கு 6ல் போய் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, கணக்குகள் இருக்குது, ஜோதிட கணிப்பு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா, லக்னமும் மாறலை. அதாவது துலாம் லக்னத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் விருச்சிக லக்னத்தில் இருக்குது. இப்போ இதில் சின்ன ஒரு குழப்படி என்னென்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். கெய்க்வாட் அவருக்கும் நான் பார்த்துருக்கேன். அப்போ 2 கேப்டனுக்கும் பார்க்க வேண்டியிருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் தோனியை தான் கேப்டன் வச்சு பார்த்தேன், கரெக்டாக வந்துருந்துச்சு ரிசல்ட்டு. இந்த டீம்லேயும் இந்த மேட்ச்லேயும் தோனியை தான் கேப்டனாக வச்சு பார்த்துருக்கேன். இதில் புதுசாக பிளேயர்ஸ் நிறையா சிஎஸ்கே சைடு வர்ற மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க. ஏன்னா அவருடைய அன்றைக்கி நட்சத்திர அமைப்புகள் அப்படி இருக்குது. எம்எஸ் தோனியோடைய நட்சத்திர அமைப்புகள், அதாவது நிறையா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே விளாண்ட பிளேயர்ஸில் ஒரு 4-5 பேரை கூட எடுத்துவிட்டு புதுசாக கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்குமே ஹெச் கிளாசன் அவருக்கு அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்னுடைய ஜோதிட கணிப்படி அவர் விளையாடுறதுக்கான, அதாவது லைனப்லேயே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. டபிள்யூ சுந்தர் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவார். லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதாவது லாஸ்ட்டாக யாரெல்லாம் அதிகமான பாயிண்ட் எடுக்கலையோ அவங்கெல்லாம் இன்றைக்கி அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஸ்பெஷல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் தகவல். நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. இது 20 மேட்ச் வரைக்கும் நான் பதிவு பண்ணுறேன். அடுத்தடுத்த மேட்ச்சில் நிறையா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 10-15 மேட்ச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். தேங்க்யூ.